உங்க கையில பைபிள் இருக்குதா? அல்லது உங்க இருதயத்துல பைபிள் இருக்குதா? இதுதான் முக்கியமான காரியம். இப்ப என்னன்னா, கையில பைபிள வச்சிருக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லல. தியானமா இருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு தான் வேதத்துல வாசிக்கிறோம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம சங்கீதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நெறைய பேர் பாருங்களேன், காலையில எழும்புன உடனே முதல் வேலை என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே செல்ஃபோன ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லன்னா டிவிய ஓப்பன் பண்ணுவாங்க. இல்ல நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில காலையில எழும்பின உடனே தேவனுக்கு முதலிடம் கொடுக்கீங்களா? தேவனுடைய வார்த்தைய வாசிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறீங்களா? அதை நேசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தா தான், அத கையில எடுத்து வாசிக்க முடியும். கர்த்தருடைய வேதத்தின் மேல் ஒரு வாஞ்சையா இருந்தா தான், அதை எடுத்து நம்ம தியானிக்க முடியும். இன்றைக்கு நெறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வேதத்திற்கு முக்கியத்துவமே இல்ல. பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. "வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது." நீங்க எவ்ளோ ஜெபம் பண்ணலாம். இவ்ளோ பல மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஜெபித்தேன்னு சொல்லலாம். ஆனா வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்களா? உங்க வாழ்க்கையில பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்களா? ஆண்டவர் வனாந்தரத்துல சாத்தான முறியடிச்சதே வேத வசனத்தின் மூலமா தான். இன்றைக்கு இந்த வேத வசனம் நமக்குள்ள நிரம்பி இருக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகள நம்ம வாசித்து, தியானம் பண்ணி, மனப்பாடம் செய்து, அதிலே நிரம்பி இருக்கும்போது, எப்பேர்ப்பட்ட சத்துரு உங்களுக்கு எதிராக வந்தாலும், எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு நேராக வந்தாலும், நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். சத்துரு தோற்கடிக்கப்பட்டு போவான். பிரியமானவர்களே, இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுங்க. வேதத்த நேசிப்பேன், வேதத்த தியானிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.